நல்ல ஆண்டவரே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறப்பா. பேசும் தேவ எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. கண்ணீரோடு இருப்பாங்க, கவலையோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்காங்கப்பா. ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்யுங்கப்பா. நோயினால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கப்பா. இந்த நோய்களை விலக்குங்கப்பா. சுகர்னால, ப்ரெஷர்னால, இன்னும் ஸ்ட்ரோக்குனால, கையில் காலில் புண்களினால், அலர்ஜினால், அல்சர்னால, கேன்சர்னால, தலைவலினால், ஆண்டவரே இரத்த குறைவாக இருக்கிறதுனால இப்படியான கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுக்கும் இயேசுராஜா நீங்கள் நல்ல பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இந்த ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளுப்பா. அடிமை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, இரக்கமாயிருங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாய்ப்பை கொடுத்த நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளில் உங்களுக்கு நான் செய்தி என்ன கொடுக்க அப்படின்னா, ஊழியம் செய்வதற்கு என்ன விதமான ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி நம்ம பார்க்க இருக்கின்றோம். எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே நம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் தான் நாம் ஊழியம் செய்வதற்கு நம்முடைய இருதயத்தில், நம்முடைய மனசாட்சி ரொம்ப ஒரு சுத்தமாக தெளிவாக இருக்கும்போது இந்த ஊழியத்திலே ஒரு வல்லமை காணப்படும். அந்த ஊழியம் சிறப்பாக அமைவதற்கு இயேசுவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை கழுவி இருக்க வேண்டும், அது சுத்திகரித்திருக்க வேண்டும். ஒரு அருமையான சூப்பரான ஒரு வசனம் இந்த வசனம். நித்திய ஆவியினாலே, அதாவது என்றென்றைக்குமே அழியாத அந்த ஆவியினாலே, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலே பழுதற்ற பலியாக தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உதவி செய்கிறது. நம்முடைய மனசாட்சியை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை ஆசீர்வதித்து தெளிந்த ஒரு மனதோடும் தெளிந்த புத்தியோடும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு தைரியத்தை கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம்தான். அந்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. அது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது. மனசாட்சி சுத்தமாக இருப்பதற்கு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய இருதயத்திலே கழுவப்பட வேண்டும். பாவம் செய்த பின் இயேசுவின் இரத்தம் இல்லை என்றால் சமாதானமாக இருக்க முடியாது. அப்போ அந்த இருதயத்திலே அந்த சமாதானத்தை கொடுப்பது இயேசுவின் இரத்தம் என்று உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நம்முடைய மனசாட்சி இயேசுவின் இரத்தத்தினால நம்முடைய இதயம் கழுவப்பட்டு இருந்தால் ஊழியம் வல்லமை உள்ளதாக இருக்கும். அது அதிசயங்களை செய்யக்கூடிய காரியங்கள் அங்கே காணப்படும். அநேகர் விடுவிக்கப்படுவார்கள். ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஊழியமாக, தேவனை காட்டக்கூடிய ஊழியமாக, ஒரு வல்லமையான ஊழியமாக இருப்பதற்கு நம்முடைய மனசாட்சி கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசுவின் இரத்தம். அருமையான ஒரு வசனம், மனப்பாடமாக பண்ணிக்கொள்ள வேண்டும். ஊழியர்கள் விசேஷமாக, ஆண்டவரே, என்னுடைய இரத்தம் என்னை முற்றிலும் கழுவ வேண்டும் என்று கேட்க வேண்டும். இன்றைக்கு நான் ஒரு சபையையும் உங்களுக்கு நான் முன்பாக வைக்கின்றேன். சிமிர்னா என்ற சபை. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 2வது அதிகாரம் 8வது வசனம். சிமிர்னா சபையில் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மறுத்திருந்து பிழைத்தோர்மானவர் சொல்லுகிறதாவது. என்ன அப்படின்னா, சிமிர்னான்னு சபை, 7 சபைகள் வெளிப்படுத்தல அந்த காலத்தில் இருந்ததை எழுதி வைத்திருக்கிறார். இப்போ நிறைய சபைகள் இருக்கின்றன. அந்த நாளிலே முக்கியமான ஒரு 7 சபைகளிலே இந்த சிமிர்னா சபை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக இருக்கிறது.
பிலசெல்வியா என்ற சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டது, அதில் குறைகளே இல்லை. கர்த்தர் அதை வாழ்த்துகிறார். பிலதெல்பியா. அதே மாதிரி சிமிர்னா சபையும் ஒரு பழுதற்ற ஒரு சபையாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு இந்த சபை குறித்து நம்ம பார்க்கிறோம். நீ எழுதணும் என்ன அப்படின்னா, தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறார். முந்தியே இருக்க, பிந்தினவரும் நான் தான், அதாவது ஆதாமுக்கு அடுத்து நான் தான், இப்போ நான் உயிரோடு எழுந்திருக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. அருமையானவர்களே, இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் ஏனோ தானோன்னு கேட்கக்கூடாது. இது ஆழமான வார்த்தை. நீங்கள் தேவனிடத்தில் பேசும்போது கூட, ஆண்டவரே நீர் முந்தினவர், ஆண்டவர் இயேசுவே நீர் பிந்தினவர், இயேசுவே நீர் மரித்து உயிரோடு எழுந்தவர், எங்கள் ஜெபத்தை கேளுமையா, எங்கள் ஜெபத்தை கேளுமையா. எங்களுடைய வாழ்க்கையின் முன்னதும் உங்களுக்கு தெரியும், பின்னதும் உங்களுக்கு தெரியும், இப்போ என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எந்த சிச்சுவேஷனில் நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதும் உமக்கு தெரியும். ஏனென்றால் முந்தினவரும் அவர்தான், பிந்தினவரும் அவர்தான், உயிரோடு எழுந்தவரும் அவர்தான், இப்பவும் நம்மை கண்காணிக்கிறவர் அவர்தான், கடைசி வரைக்கும் நம்மை அவருடைய சன்னிதானத்திலே நிறுத்தப் போகிறதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, நான் முந்தினவர் பிந்தினவர் தான். அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்பு 9, வெளிப்படுத்தல் 2:9. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் ஆச்சரியமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன். நீ ஐஸ்வர்யவான் தான், ஆனால் நீ தரித்திரன் போல ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை நீ காட்டுகிறாய். கர்த்தர் அப்படி சொல்லி இந்த சிமிர்னா சபையின் மக்களை பார்த்து பாராட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இயேசப்பா நம்மளை பார்த்து கூட இப்படியே சொல்வாரா? உன் கிரியைகள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும். இல்லை, உன் பாவம் எனக்கு தெரியும், உன் அக்கிரமம் எனக்கு தெரியும், நீ ஏமாத்தினது எனக்கு தெரியும், நீ கொள்ளையடித்தது எனக்கு தெரியும், நீ கோல் சொல்லி கொடுக்குற என்பது எனக்கு தெரியும், உன்னுடைய பாவம் உன்னுடைய அக்கிரமம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லக்கூடாது. அருமையானவர்களே, தேவன் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய பாராட்டு நமக்கு வேண்டும். இந்த சிமிர்னா சபையில் அவர் பாராட்டுகிறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்கிறார். அப்படியானால் இவர் எவ்வளவு பயத்தோடு இந்த சபை வாழ்ந்து இருக்கும். இந்த சபை எவ்வளவு பரிசுத்தமான உபதேசங்கள் அங்கே கொடுக்கப்பட்டு இருந்திருக்கிறதுனால அந்த சபையின் மக்கள் அவ்வளவு ஒரு நல்ல கிரியைகளை செய்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று இந்த சிமிர்னா சபையை பற்றி நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நம்முடைய எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நிறைய வீடுகளிலே கேமரா வைத்திருக்கிறார்கள். திருடன் வந்தால் தெரியும், வேறு யாரும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் தெரியும். நம்ம பிள்ளைகள் இருக்காங்க, தனியாக இருக்காங்க, வீட்டுக்குள்ளே யார் வரான்னு தெரியும் என்பதற்காக ஒரு கேமரா செட் பண்ணியிருக்காங்க. அவங்க எங்கே இருந்தாலும் தன்னுடைய ஃபோனில் நம்ம வீட்டில் என்ன நடக்குது, யார் வாரா, யார் கேட்டை திறக்கா, எல்லாமே அவங்க பார்த்துருவாங்க. இதையே இந்த உலகத்திலேயே எங்கேயோ இருந்தாலும் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய பிஸ்னஸில் யார் என்ன செய்கிறா என்பதை கண்காணிக்கக்கூடிய ஒரு கேமரா இருக்குமானால் இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவருடைய அந்த கேமரா நம்மையும் அறிந்திருக்கிறது. அவருக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது. இந்த நாளிலே உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் கொடுக்கின்றேன். வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வாலிபர்கள் விசேஷமாக பெண்களும் சரி, வாலிப பிள்ளைகளும் சரி, பையன்களும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை அந்த வாலிப வயதில் மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். மதிப்பாக வாழ வேண்டும் என்று இல்லை, டீசெண்டாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு இல்லை, அலங்கோலமான ஆடைகளையும் அலங்கோலமான தலைமுடியை வைத்திருக்கிறார்கள். இது அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அசிங்கமாக இருக்கிற
அவர்கள் தாங்கள் அழகாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சமுதாயத்தில் பெற்றோர், உறவினர்களோ நண்பர்களோ பார்க்கும்போது அலங்கோலமான தலைமுடியை வைத்திருக்கிறார்கள், அலங்கோலமான ஆடைகளை வைத்திருக்கிறார்கள். சமூகத்திலே மதிப்பாக வாழ தெரியவில்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, அருமையானவர்களே, 40 வயசுக்கு மேலே உள்ளவர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு இஷ்டம் இல்லாமல் தான் இருக்காங்க. உலகத்தோடு ஒத்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாம் அவருக்கு இப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலே இந்த வாலிப பையங்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக இந்த செல்போன் மூலமாக அநேக தவறுகள் அவர்களை அறியாமலே அது நடந்து கொண்டு இருக்கின்றது. கேட்டாலும் இது இந்த வயசு அப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க, இந்த ஹார்மோன்ஸ் இருக்கிறதுனால அப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது என்பதில் பெற்றோர் கவனம் செலுத்தி பெற்றோர் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். என் பையனுடைய தலைமுடி இப்படி இருக்க சொல்லும்போது அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படுதலின் ஆவியை தருவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை தவிர எதுவுமே உங்கள் பிள்ளைகளை மாற்ற முடியாது. உபதேசம் கொடுங்க, அன்பு செலுத்துங்க, பேசிக்கொண்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. தேவன் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகள் நீதி செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும். யோபுடைய கவலை என்ன தெரியுமா? நான் கடந்த வீடியோவில் யோபுவை பற்றி செய்தி கொடுத்துருக்கிறேன். அதில் யோபுடைய காரியம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரே வீட்டில் கூடி ஒரு பிறந்த நாள்னு வச்சுக்கோங்களேன். மூத்த மகனுக்கு பிறந்த நாள் அப்படின்னா அந்த வீட்டிலே எல்லா சகோதரிகளும் கூடி அவர்கள் அங்கே புசித்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அந்த நாட்களிலே நம்ம பிள்ளைகளுக்கு பெருமை வந்துடக்கூடாது, நம்ம பிள்ளைகள் தூசித்திடக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுறக்கூடாது, அன்பாக இருக்க வேண்டும் என்று யோபு அவர் காலையில் எழுந்து எல்லாரையும் கூப்பிட்டு பரிசுத்தம் பண்ணி ஜெபம் செய்கின்றார். என்ன சொல்கிறார் தெரியுமா? என் பிள்ளைகள் கெட்டு கதருமாங்க, அதில் பாவம் செய்திருப்பார்களோ என்று அவர் பரிகாரம் செய்கின்றார். இன்றைக்கு பெற்றோர் கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் கணவன் மனைவியும் கரம் கோர்த்து ஜெபிக்க வேண்டும். 2 பேர் ஜெபிக்கும்போது கணவன் மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கரம்பிடித்து ஜெபிக்கும்போது தேவன் அங்கே அற்புதங்களை செய்வார். சிமிர்னா சபையை பற்றி பார்த்தோம். உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உன் உபத்திரவத்தையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். உபத்திரவத்தையும் அவர் பார்க்கின்றார், எல்லாவற்றையும் பார்க்கின்றார். நம்மை காண்கின்ற தேவன் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்ப்பார். பயப்படாதீங்க, உடைய பிரயாணங்களில் தேவன் கூட இருப்பார். நம்ம போகும்போதும் நம்ம வரும்போதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம நினைத்து கொண்டே இருக்க வேண்டிய, ஜெபம் செய்து கொண்டே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். உலகத்தை போல வாழணும்னு நினைக்க முடியாது, அப்படி வாழக்கூடாது. தேவனுக்காக வைராக்கியமாக வாழ வேண்டும். இந்த சிவனா சபையின் அடுத்த வசனம் 10வது வசனம் வாசிங்க. நீ படப்போகின்ற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஊழியம் செய்யும்போது சில சமயத்தில் நம்மை காவலிலே போடுவார்கள், நம்மை நிந்திப்பார்கள், சிறைச்சாலையிலே போடுவார்கள். பிசாசு ஒரு பக்கம் சோதிப்பான். ஊழியம் செய்வீர்களா, இல்லை சோர்ந்து போவீர்களா? ப்ரேயர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவீர்களா, இல்லை இன்னைக்கு இருக்கட்டும்னு நினச்சிருவீங்களா? ஆலயத்துக்கு போவீங்களா, இல்லை இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போய் விடுகிறோமா? சாத்தான் பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்து நம்முடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்ய முடியாதபடிக்கு அவன் தடை செய்வான். அதையெல்லாம் மீறி செய்கிறது தான் சாதனை. அதுதான் கர்த்தருக்கு பிடிக்கும். தடைகளை தாண்டி நாம் கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. வருகிற பாடுகளை ஆண்டவருடைய சமூகத்தில்
நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே உம்மால் ஆகும், எல்லாம் ஆகும்ப்பா, நீங்கள் நினச்சா நடக்கும், ஆனால் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம எதையும் குறித்து எவ்வளவு பயப்படக்கூடாதான். அப்படியே அந்த வசனம் சொல்லு பாருங்கள், 10வது வசனம் தொடக்கத்தில், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. உனக்கு ஊழியத்தில் பலவிதமான பாடுகள் இருக்கலாம், வறுமைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற நீங்கள் அந்த நெருக்கப்படும் போது கூட ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பயப்படாத, எவ்வளவு பயப்படாத, இவ்வளவு கூட நீ என்ன செய்யாத, பயப்படாத, தைரியமாக இயேசுவுக்காக நிற்க வேண்டும். அவர் நம்மை கண்காணிக்கிறார், நம்முடைய கிரிகளை அறிந்து இருக்கிறார், உதவி செய்யும்படி நம்முடைய பக்கத்திலே இருக்கிறார். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். இதை நான் ஒரு மெசேஜ் கேட்டேன். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10 நாள் என்பது 10 நாள், அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணுனா கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, மரண பரியந்தமும் இந்த அழைப்பிலே, இந்த ஊழியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஜீவன் முடியும் வரை நமக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனிதான் வருது. இப்போமே நம்ம இளைப்பாறுதலை தேடக்கூடாது. இப்போமே ஊழியத்தில் இருக்கிற நம்ம விஆர்எஸ் வாங்கக்கூடாது. நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், நான் ஓடினாலும் களைப்படைய மாட்டேன், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும், நான் என் தேவனுக்காக என் ஜீவன் இருக்கும் வரைக்கும் ஏதாயிலும் செய்வேன், ஏதாயிலும் செய்வேன் என்று நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து மரண பரியந்த கீழ்ப்படிந்து ஜீவனை கொடுத்த இயேசுவின் பிள்ளைகளாக நாமும் மரண பரியந்தமும் தேவனுக்கு ஊழியம் செய்ய அவருடைய இரத்தம், இயேசுவின் இரத்தம் நமக்கு போதுமானது. நமக்கு தைரியத்தை கொடுப்பது எது? இயேசுவின் இரத்தம் தான். அவர் சொல்கிறார்ல, அந்த கிறிஸ்துவின் இரத்தம், அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஊழியம் செய்வதற்கு நமக்கு சக்தியை கொடுக்கிறது. அதுதான் நமக்கு ஊழியம் செய்வதற்குரிய அந்த வல்லமையை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான். இயேசுவின் இரத்தம்தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். ஊழியம் செய்யக்கூடிய சக்தியை கொடுப்பது இயேசுவின் இரத்தம். இயேசுவின் இரத்தம் நன்றி, இயேசுவின் இரத்தம் எனக்கு வேண்டும் என்று சொல்லாத நாள் இருக்கவே கூடாது. அருமையானவர்களே, நமக்கு பாதுகாப்பை கொடுப்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான். இரத்தம்தான் உயிர். ஒரு மனிதனுக்கு இரத்தம் இருக்க வேண்டும், அந்த இரத்தம் உயிராக இருக்கிறது. அப்படியே இயேசுவின் இரத்தம் கடைசியில் ஒரு சொட்டு இரத்தம் சிந்தின உடனே அவருடைய ஜீவன் போய்விட்டது. தன்னுடைய ஆவியை பிதாவின் கரத்திலே ஒப்புடுத்து விட்டார். இன்றைக்கு நம்ம கூட நம்ம வாயில் இயேசுவின் இரத்தம் என்று சொல்லாத நாள் இருக்கவே கூடாது. நீங்கள் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல நன்றி சொல்கிறீங்க, நல்ல பாட்டு படிக்கிறீங்க, அதோடு கூட இயேசுவே உடைய இரத்தத்தினால் என் இதயத்தை கழுவும். உங்கள் இரத்தம்தான் எனக்கு பாதுகாப்பு. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரிக்கும் போது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தங்களுடைய வீடுகளிலே, நிலைகளிலும், கதவுகளிலும் அவர்கள் தெளித்தார்கள். அப்பொழுது சங்கார தூதன் அங்கே கடந்து வரவில்லை. அப்படி போலதான் இன்றைக்கு நமக்கு நம்மளை சுற்றிலும், நம்முடைய வீட்டிலும், நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நபர் மேலே இயேசுவின் இரத்தம் இருக்கும்போது எந்த துஷ்டனும் அங்கே கடந்து வரமாட்டான். இந்த கொஞ்ச நாள் உபத்திரப்பட்டாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே தைரியம் கொள்ள வேண்டும். ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் இரத்தம். ஆபேலின் இரத்தம் என்ன சொன்னது? என் சகோதரன் என்னை கொன்று விட்டான், அவனை பழி வாங்க வேண்டும். அந்த இரத்தம் பேசிச்சு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அப்படி பேசலை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன பேசிச்சு? என் பிள்ளைகளை காப்பாற்று, என் பிள்ளைகள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும், அவர்களுக்காக நான் பிதாவின் இடத்திலே மன்றாடுகிறேன் என்றுதான் இயேசுவின் இரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கின்றது. இயேசுவின் இரத்தத்தை எப்படி உங்களுக்கு இதுக்கு மேலே எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. சாராள் நவ்ரோஜி அம்மா அவர்கள் பாடல் பாடினார்கள். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போலவே
பாய்கின்றதே, நம்பி இயேசு வண்டை வா. நதி போலவே பாய்கின்றதே, நம்பி இயேசு வண்டை வா. சிலுவை சுமந்த சிலுவை சுமந்த உருவத்தினுடைய இரத்தம் நதி போலவே பாய்கின்றது. நதி போல. ஐயா, இந்த இரத்தம் என்மேல் இறங்க வேண்டும். என் குடும்பத்தில் ஒவ்வொருவருடைய பலவீனமும் நீங்க வேண்டும். இருதயத்தில் உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படும் பொழுது அவர்கள் நீதியின் பாதையிலே நடப்பதற்கு உம்முடைய இரத்தம் அவர்களோடு பேசட்டும். அன்றைக்கு காயின் ஆபேலினுடைய இரத்தம் பேசினது, உம்முடைய இரத்தம் பேசாமல் இருக்குமா? நன்மையானவைகளை பேசும் இரத்தம் எங்களுக்கு வேண்டும் என்று கேளுங்கள். உம்முடைய இரத்தத்தால் எங்கள் வீட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கேளுங்கள். உம்முடைய இரத்தத்தை நான் திருவிருந்திலே பங்கு கொள்ள நான் ஆசையாக இருக்கின்றேன். உம்முடைய இரத்தம் எனக்கு பானமாக இருக்கட்டும், அது எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் இரத்தத்தை குறித்து நாம் அதிக அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் இரத்தம் எனக்கு என்றைக்குமே ஜீவன் என்று நாம் அறிக்கையிட வேண்டும். அருமையானவர்களே, இதுதான் புது உடன்படிக்கையின் இரத்தம். இந்த இரத்தத்துக்கு சொந்தக்காரங்க அவருடைய மாம்சத்துக்கும் இயேசுவின் இரத்தத்துக்கும் எலும்புக்கும் பங்காளிகளாக நாம் மாறுகின்றோம். கொஞ்ச காலம் பத்திரப்படுவீர்கள், ஆனால் மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 2:11 வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். அதை உனக்கு காது இருந்தா கேட்டுக்கோ. அது என்ன சொல்லுது? 11வது வசனத்துல, ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. அப்போ முதலாவது மரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல சாகிறது. ஒரு நாள் மனிதன் இந்த உலகத்திலே சாகிறான். அதற்கு பிறகு அவனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அவன் பரிசுத்தமாக வாழ்ந்தால் பரலோக ராஜ்யம், ஆனால் துன்மார்க்கனாக வாழ்ந்தால் இப்போ நிறைய சொல்கிறாங்களே விடலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, துன்மார்க்கமான வாலிபர்கள். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சமீபத்தில் நினச்சேன், சினிமா தேட்டருக்கெலாம் இப்போ ரொம்ப போக மாட்டாங்க போல். ஏன்னா எல்லாம் செல்லு இருக்குது, கையில் டிவி இருக்குது, அதனால் தியேட்டருக்கெலாம் ரொம்ப போக மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் இந்த கண்ட எலெக்ஷனோட தான் எனக்கு தெரிஞ்சுது. அதாவது தியேட்டர்லேயும் போய் இவ்வளோ பெண் பிள்ளைகளும் இவ்வளவு ஆண் வாலிபர்களும் பெரியவர்களும் தியேட்டரில் சினிமா தியேட்டரில் போய் படம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் என் மனசுக்குள்ளே என்ன, நீ பார்க்கலன்ன உடனே எல்லாரும் பார்க்கலன்னு நினச்சியா அப்படின்னு தான் எனக்குள்ளே வந்துச்சு. அப்போது இன்றைக்கும் தியேட்டரில் போய் இப்படி சினிமாவை பார்த்து அவர்கள் அந்த ரசிகனை பற்றி நேர்மையாக பேசுகிறார்கள். இவர்கள் பரலோகத்துக்கு எப்படி சொந்தக்காரர்களாக மாற முடியும்? கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டும்தான் பரலோகத்துக்கும் இயேசுவின் இரத்தத்துக்கும் பங்காளிகளாக மாற முடியும். அது இரண்டாம் மரணம், நரகத்துக்கு போவது தான் இரண்டாம் மரணம். அங்கே போனால் திரும்பி வர முடியாது. அந்த மரணம் தேவையே இல்லை. அது நரகத்தில் தள்ளப்படுவது ஆறுதல் இல்லாத இடம். இயேசுவின் இரத்தம்தான் நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்கும். நமது மனது, நமது இதயம், நம்ம ஆத்மாவுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். இயேசுவின் இரத்தம் நமக்குள் பாய்ந்து கொண்டு இருப்பதால் தான் நாம் இவ்வளவாய் வாழ்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கட்டும், நீங்கள் இல்லை செய்யாதவங்களாக இருக்கட்டும், நீங்கள் சமாதானமாக வாழ்ந்தீங்க அப்படின்னா பரலோகத்தின் ஆதரவு உங்களுக்கு இருக்குது. இயேசுவின் அன்றைக்கு சிந்தின அந்த இரத்தம் நமக்கு பாய்ந்து கொண்டு இருக்கிறதுனால் நாம் இன்றைக்கு ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இயேசுவின் இரத்தத்தினால தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? இயேசுவின் இரத்தம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுன்னு தெரியுதா? துஷ்டன் உங்கள் வீட்டு வழியாய் கடந்து வருவதில்லை என்பது அவருடைய இரத்தம் உங்களுக்குள்ளே தெளிக்கப்பட்டதினால்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்துவின் இரத்தம் அது வல்லமை உள்ளது, அது சக்தி நிறைந்தது, அது பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது, நோயில்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. இயேசுவின் இரத்தத்தை குறித்து வீட்டுக்குள்ளே நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
உன் திரு ரத்தம் ஒரு துளி முதலாய் உனக்கென வைத்தாயோ, ஓய்வில்லா அன்பால் உன்னையே மறந்தாய் ஓ திரு இருதயமே. உன் திரு ரத்தத்தை ஒரு துளி கூட உனக்குன்னு வைக்கலையப்பா, எல்லாவற்றையும் சிந்தி விட்டாயே ஓ திரு இருதயமே என்று பக்தன் பாடி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கின்றோம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதனால் இயேசுவின் இரத்தத்துக்கு நான் மரியாதை கொடுக்கின்றேன். நம்முடைய நோய்களுக்கும் சாத்தான் கொண்டு வருகிற பிரச்சனையை முறியடிப்பது இயேசுவின் இரத்தம்தான். இயேசுவின் இரத்தம் ஊழியம் செய்ய மன தைரியத்தை, சக்தியை கொடுக்கும். நாம் சரீரத்துக்கு எத்தனை அளவு இரத்தம் இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குமோ, அப்படி போல இயேசுவின் இரத்தம் வாழ்க்கை ஆசீர்வாதம் தான். இருக்க, வெற்றியாக இருக்க இயேசுவின் இரத்தம் போதுமானது. இந்த இரத்தத்திற்காக நாம் போராட வேண்டும். சாத்தானை எதிர்க்க இயேசுவின் இரத்தம் வல்லமை உள்ளது. ஊழியம் செய்வதற்கு இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் நிரப்பப்பட்டால் உங்கள் ஊழியம் சக்தி வாய்ந்ததாய், பிசாசுகளை வீழ்த்தக்கூடியதாய், வெற்றியுடையதாய் இருக்கும். அந்தகார வல்லமைகளை தேவபலத்தால் முறியடிப்பேன். அந்தகார வல்லமைகளை தேவபலத்தால் முறியடிப்பேன். இயேசுவின் இரத்தம் எந்த பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கு, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கு. போராயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தூய ஆவியாலே கொடியேற்றுவேன். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தூய ஆவியாலே கொடியேற்றுவேன். ஆவியின் பட்டயம் வேதத்தின் வசனம் சாத்தானை வீழ்த்திடுமே, வஞ்சக சாத்தானை வீழ்த்திடுமே. ஆவியின் பட்டயம் வேதத்தின் வசனம் சாத்தானை வீழ்த்திடுமே, வஞ்சக சாத்தானை வீழ்த்திடுமே. போராயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஊழியம் செய்வதற்கேற்ற சக்தி பலனை கொடுப்பது இயேசுவின் இரத்தம், பாதுகாப்பை கொடுப்பது இயேசுவின் இரத்தம். நாங்கள் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய், பாதுகாப்பு உள்ளவர்களாய் உடைய இரத்தத்தினாலே நிறைந்து இருக்க, என்னுடைய குறைகளை மன்னித்து துஷ்டன் வராதபடி பாதுகாக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.